வணக்கம். இன்றைக்கி 8ஆம் வகுப்பு எண்ணியலில் 5 கணக்குகளை பார்த்தோம். இன்றைக்கி 6வது கணக்கு பார்க்க போகிறோம். 6வது கணக்கு பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு 6ல் 1ல் விகிதமுறு எண்களை தசம வடிவில் எழுத சொல்கிறாங்க. இப்போ வந்து 1/11 கொடுத்துருக்காங்க. 1/11 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்கிறோம், அதை தசம எண் வடிவு. தசம எண் வடிவுனாலே 0 புள்ளி எண்கள் வரும். இல்லாட்டி முழு எண் வந்து புள்ளி, அதாவது தசம புள்ளி வந்ததுன்னா அது பேர் தான் தசம எண் அப்படின்னு சொல்லி. இந்த ஒன்றை வந்து 11ஆல் வகுக்கணும். ஒன்றை எப்படி 11ஆல் வகுக்கிறது? 1 உள்ளே போடுங்க, 11 வெளியில் போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், வகுக்கும் பொழுது வகுப்படாது. அதனால் மேலே புள்ளி வச்சுட்டு 0 ஆட் பண்ணிக்கணும். மறுபடியும் வகுப்படாது. அதனால் ஒன்ஸ் அகெயின் நம்ம 0 ஆட் பண்ணிவிட்டு நம்ம டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் வருது? 9 டைம்ஸ் வருது. மறுபடியும் கழிச்சிட்டிங்கன்னா 1 வருது, மறுபடியும் ஆட் ஆகாது. அதனால் 0 போட்டுட்டு நம்ம சேர்த்து போடும்போது 0.09 அப்படின்ட்டு நம்ம எண்கள் வரும். அதுதான் விடை. இப்போ 2வது கணக்கு பாருங்கள். தசம எண்ணுனாலே நம்மளுக்கு வகுக்க தெரியும். வகுக்க தெரியும்போது தசம எண்ணை ஈஸி. பின்ன வடிவில் உள்ள எண்களை நம்ம தசம வடிவில் எழுதலாம். 2வது கணக்கு பாருங்கள். இப்போ 13/4 13/4ன்னு கொடுத்துட்றாங்க. மேலே இருக்கிற தொகுதியை வந்து உள்ளே போடணும், கீழே இருக்கிற பகுதியை வகுக்கணும். வகுக்கும்பொழுது என்ன வருது? முன்னாங்கு 12 வருது, ரிமைண்டர் 1 வருது. மறுபடியும் வகுக்க முடியாது. அதனால் புள்ளி வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், 0 ஆட் பண்ணும்போது 8, மறுபடியும் லெஸ் பண்ணும்பொழுது 2 கிடைக்குது. இவனை நம்ம கழிச்சு எழுதும்போது 5 வருது. அப்போ 3.25 இந்த பின்ன வடிவ எண்ணுக்கு இந்த தசம வடிவத்தை எழுதுகிறோம். இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்தது 3வது கணக்கு பாருங்கள். இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சாதா வகுத்தல் மாதிரியே வகுத்துட்டு உள்ளே 18 போட்டுக்கணும், வெளியில் 7 போட்டுக்கணும். சாதா வகுத்தலை எப்படி செய்வோமோ செஞ்சுட்டு என்னது 7 14 அப்படியே வகுத்துட்டு அப்புறம் 8ல் 4 கழிச்சிட்டா 4 வருது. அடங்கில் மேலே புள்ளி வச்சுட்டு 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டாக்கா 2.57 வருது. 2.57 வருது. சிம்பிளாக இந்த மைனஸை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். சாதா வகுத்தல் மாதிரியே நீங்கள் செய்ய வேண்டியது தான். 4வது கணக்கு பாருங்கள். இது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கணக்குகளை சாதா தகு பின்னத்துலேயும் தகா பின்னத்துலேயும் கொடுத்தாங்க. இப்போ 4வது கணக்கில் என்ன செஞ்சுருக்காங்க, கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. கலப்பு பின்னத்தை 2 மெத்தடில் போடலாம். கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றி அதில் வகுத்தல் செய்யலாம். 1 5 5 5 2 7 7/5ன்னு போட்டுட்டு இந்த மாதிரி வகுத்தல் செய்யலாம். அல்லது நம்ம 1 முழு எண்ணாக வச்சுக்கலாம். 1 வந்து முழு எண்ணாக வச்சுக்கிட்டு இந்த 2 வந்து 5ஆல் வகுக்கணும். 2 5ஆல் வகுக்க முடியுமா? அதனால் புள்ளி வச்சுட்டு 0 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும், அப்போ 0.4 வருது. அப்போ அந்த 0.4 கிடைக்கும்போது ஏற்கனவே முழு எண் 1 இருந்ததுங்களா நம்மளுக்கு, இப்போ வந்து ஈவு 4 வருது. அந்த மாதிரியும் போடலாம். அல்லது நீங்கள் கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றி டைரெக்டாக அப்படி போடலாம். இந்த மெத்தடில் இந்த பின்னத்தை மட்டும் வகுக்கிறீங்கன்னாக்கா இந்த முழு எண் கூட சேர்த்து எழுதணும். வெறும் 0.4 மட்டும் எழுதிடக்கூடாது. அதுக்கடுத்தது பாருங்கள், 5th சம் பாருங்கள். 5th சம்மில் மைனஸ் 4th சம்மு 5th சம் -3 1/2. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த -3 என்பது முழு எண். இப்போ 1/2னாக்கா 0.5ன்னு தெரியும். அதனால் 3.5ன்னு நீங்கள் டைரெக்டாக வகுக்கவே தேவையில்லை, டைரெக்டாகவே எழுதிடலாம். இந்த பின்னத்தை மட்டும் நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 1 உள்ளே போட்டுக்கிட்டு 2 வெளியில் போடணும், அடங்காது. அதனால் புள்ளி வச்சு 5 போட்டுக்கணும். அப்போ 10 வரும், 5 வரும். 1/2னா 0.5ன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ 3 இருக்குது. அப்போ 3.5 மைனஸுக்கு மைனஸ் சைனை போட்டுற வேண்டியது தான். இதான் வந்து 6வது கணக்கு. அடுத்தது